ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் திருநாளான பொங்கலுக்கான ஒரு ஆஃபர்ஸ் வந்து இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய ஆஃபர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே லக்ஷ்மி கிரைண்டரில் தான் ஆரம்பம். எல்லா ஆஃபர்ஸுமே தீபாவளிக்கு ஆகட்டும், பொங்கலுக்காகட்டும், ஆடி மாதம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆஃபர் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசமே லக்ஷ்மி கிரைண்டர்லேருந்து ஆரம்பிப்போம். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு, ஏன்னா நியூ இயருக்கு நம்ம போடக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் என்ன வருஷம் இருக்கோ அதே ப்ரைஸ் நம்ம கொடுக்கறதுனால நம்மளால் கிரைண்டர்ஸ் அந்த ப்ரைஸில் கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 2020 அந்த வருஷத்துக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் உள்ள ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்ஸ் போடுவோம். ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கே பார்த்தீங்கன்னா செம்மையான ரெஸ்பான்ஸ், நம்ம போட்ட எல்லா ஆஃபர்ஸுமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம எடுத்து கூட நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா ஆர்டர்ஸ் நிறையா குமிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏற்கனவே எடுத்த ஒரு மிக்சிக்கு கேஸ் ஸ்டவ்க்கு எடுத்த ஆஃபர்ஸ் நம்ம போடல, நிறைய ஆஃபர்ஸ் போடலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கான ஆஃபர்ஸ் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஒரு லக்ஷ்மி கிரைண்டர், அதுவும் சின்ன கிரைண்டர்லேருந்து நம்ம பெரிய 3 லிட்டர், அதாவது 1 லிட்டர் கிரைண்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வச்சிருக்கிறது முன்னாடி வச்சிருக்கிறது 3 மாடல் டேபிள் டாப் கிரைண்டர் வச்சுருக்கோம். ஸோ இது 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் கிரைண்டர் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன ஆஃபர்ஸ், என்னென்ன கோம்போ ஆஃபர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க மாதிரி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூட நம்ம லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணிவிடுறோம். நிறைய புது கஸ்டமர்ஸ் நம்ம போகணும், ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ அவங்க லொக்கேஷன் கேட்டே இருக்குன்னா அவங்களுக்கோசமே லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்த காலையில் சாய்பாபா கோயில் போகிற ரூட்டில் புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஒரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பொங்கலுக்கான சூப்பரான ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதலே சொன்ன மாதிரி 3 மாடல் டேபிள் டாப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மினி கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 லிட்டர் கெப்பாசிட்டி. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட வந்து சின்ன க்யூட் கிரைண்டர் போடுங்க, மினி கிரைண்டர் போடுங்க, கொஞ்சமாக இருக்குது, ஏன்னா பெரிய கிரைண்டர்ஸ்லாம் எங்களால் எடுத்து தூக்கி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினி கிரைண்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தீபாவளிக்கு அப்புறம் நம்ம லான்ச் பண்ணோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது நமக்கு. ஸோ நம்ம நியூ இயருக்கும் போடணும், செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம ஒரு கோம்போ பேக்கில் போடுறோம் நமக்கு. ஸோ இது வந்து 1 லிட்டர் கிரைண்டர், மினி கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். வயசானவங்களுக்கு, ஒரு சின்ன ஃபேமிலி, அதாவது ஒரு 2 பேர் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்காங்க, நிறைய அரைக்க மாட்டோம் அப்படின்ற இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரினுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறோம், வெளிநாட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு. ஸோ இந்த சின்ன கிரைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோ தான் மட்டுமே வெயிட் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம பெரிய கிரைண்டர்லாம் போகும் பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு வெயிட் ஒரு கன்ஸ்டன்டாக இருக்கும். ஒரு 15 கிலோ 20 கிலோ அப்படின்போது அவங்க எடுத்துகிட்டு போகிற சில டைம் தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மினி கிரைண்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போடக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய கஸ்டமர் நம்மள்கிட்ட கேட்க 110 வோல்ட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம யூஎஸ்லேருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டில் இது கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லா மாடல் கிரைண்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி கிரைண்டர்லேருந்து டேபிள் டாப்பு, டில்ட்டிங், அந்த எஸ்எஸ் டில்ட்டிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து 110 வோல்ட்டுக்கு வேணும்னா நம்ம சப்ளை பண்ண முடியும். ஸோ 110 வோல்ட் வேணுன்றது கூட நம்ம நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து 1 லிட்டர் கிரைண்டர். நம்ம ஒரு 500 கிராம், ஒரு அரை கிலோ நம்ம ரைஸ் போட்டு நம்ம சூப்பராக அரைச்சிக்க முடியும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நார்மலாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பெரிய கிரைண்டருக்கு மசாலா ட்ரம் கொடுப்போம் இல்லையா, அதே இதுதான் நம்ம கொடுக்குறோம். அதே இதை நம்ம வந்து சின்னதாக சூப்பராக ஒரு காம்பேக்டாக, ஸோ யார் வேணாலும் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கிரைண்டரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹேண்டியாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆக்குப்பை ஆகும். ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம வந்து அகாமடேட் பண்ணிட முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி, அரை கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறோம். மோட்டருக்கு வந்து 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இது கூட என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக மினி கிரைண்டருக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் திருவுற அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த சின்ன ட்ரம்க்கு வந்து மசாலா இது சப்பாத்தி மாவு பிசைறது கிடைக்காது, தரமாட்டாங்க. பட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த சின்ன கிரைண்டருக்குமே மசாலா ட்ரம்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சப்பாத்தி மாவு பிசைறது கொடுக்குறோம். என்ன காரணம்னா இந்த கிரைண்டர் வாங்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் சொன்னது நாங்கள் இருக்கிறது 2 பேர் தான் இருக்கும்.
ஸோ நாங்கள் அரைக்க போகிறதே கொஞ்சம் தான். ஸோ நீங்கள் இதுக்கு சப்பாத்தி மாவு கொடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வயசானவங்க நாங்கள் வந்து கையில் பிசைஞ்சு பண்ணுறதுல ரொம்ப சிரமப்படுறோம். ஸோ எங்களுக்கு இந்த சின்ன மசாலா ட்ரம்க்கு ஒரு சப்பாத்தி மாவு பசி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டதுனால, ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கோசரமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கோசரமே நம்ம வந்து சின்ன ட்ரம்முக்கு மசாலா கிரைண்டருக்குமே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பசி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு உப்பு தண்ணியெலாம் போட்டு சூப்பராக நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தேங்காய் திருவலும் சூப்பராக நம்ம இதிலே போட்டு நம்ம தேங்காவும் திருவிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், அடைக்க அரைச்சிக்கலாம், வடைக்க அரைச்சிக்கலாம், மசாலா நான்வெஜ்ஜுக்கெலாம் மசாலா பண்ணுறீங்கன்னா சூப்பராக நம்ம இதில் பண்ணிக்க முடியும். அந்த அம்மிக்கல்ல அரைக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும். சூப்பராக எல்லா பர்பஸ்க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் வந்துட்டு. ஸோ கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு போதுமா, எனக்கு அரை கிலோ தான் நாங்கள் அரைப்போம் அப்படின்ற கஸ்டமர்ஸ் இந்த 1 லிட்டர் கிரைண்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் தான் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 2 மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ இது வந்து நமக்கு சின்ன ஃபேமிலிக்கு 2 பேர் வயசானவங்களுக்கு அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் அப்படின்ற மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்ற மாடல். இந்த 2 மாடலுக்குமே நிறைய வாட்டி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரிப்பீட் ஆர்டர்ஸ் நிறைய வரும். கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரிப்பீட் ஆர்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகார்பனேட் டிரான்ஸ்பரண்ட் லிட்டு தான். அன்பிரேக்கபிள் லிட் ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாடல்ஸுமே முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நம்மள்ட்ட அலுமினியம் மோட்டரே கிடையாது, எல்லாமே காப்பர் மோட்டர். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இந்த 2 மாடலுக்குமே 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ இதுக்குமே வித்தியாசம் வந்து பெரிய இது கிடையாது. இந்த லுக் அண்ட் ஃபீல்ல தான் உங்களுக்கு பெரிய மோட்டர்லாம் சேம் மோட்டர் தான். அந்த லுக் அண்ட் ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரீமியம் லுக் கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலராக ஒரு நம்ம கிரைண்டர் இருக்கு இல்லையா, ஸோ டேபிள் டாப் கிரைண்டர் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபினிஷிங் அந்த ஒரு லுக்லேயே கொடுத்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக் வேணும், ஸோ எனக்கு வந்து ஒரு கிராண்டாக வேணும் உங்களுக்கு, ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம். ஸோ இதில் பாடியோட ஷேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இந்த டாப்பில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இது வந்து ஒரு நார்மலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அது மட்டும் கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்கு இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனு. ஸோ ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நார்மலாக ரெகுலராக வரக்கூடிய அந்த கிரைண்டரோட ஸ்டோனோட சைஸில் இருக்கும். ஸோ வேறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா அகலமாக இருக்கும் ஸ்டோன். ஸோ நீங்கள் ஃபீலை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த கல்லுக்கோ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் நல்ல அகலமாக இருக்கும். ஸோ கிரைண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா அரைச்சி கொடுக்கும். அரைச்சி கொடுக்கறதுல இந்த பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இருக்காது. பட் இது வந்து நல்லா கொஞ்சம் அகலமான கல் நம்ம கொடுத்துருக்கனால ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ ரைஸ் தான் போட்டு அரைக்க முடியும். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா 2 லிட்டர் கிரைண்டர்னா நம்ம 2 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம், ஸோ 1.5 கிலோ 2 கிலோ போகலாம். அப்படி கிடையாது. ஸோ 2 லிட்டர் கிரைண்டர் அப்படின்னா நீங்கள் 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, நம்ம அரைச்சி மாவு வந்து அவுட்புட் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அதுதான் 2 லிட்டராக இருக்கும். தண்ணி இந்த உளுந்து எல்லாமே சேர்த்து வரக்கூடிய அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து 2 லிட்டராக இருக்குமே தவிர்த்து நம்ம போடக்கூடிய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ் போடலாம், ஒரு 150 200 உளுந்து போடலாம். அதான் அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஸோ இந்த மாடலுக்கும் சரி இந்த மாடலுக்கு ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பசையர் வந்துடும். ஸோ 2 மாடலுக்குமே நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பசையர் வந்துடும். ஸோ 2 மாடலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் திருவு வந்துடும். ஸோ இந்த மாடலுக்கும் நம்மளுக்கு தேங்காய் திருவு, 2 மாடலுக்குமே சப்பாத்தி மாவு பசையர் தேங்காய் திருவு 2 மாடலுக்குமே. ஸோ எல்லா மாடலுக்குமே நம்ம கொடுக்குற அத்தனை மாடல் கிரைண்டர்ஸுமே 2 அவைலபிளாக இருக்கும். 2 கொடுத்துருப்போம். ஸோ நம்ம நார்மலாக ஸோ இது போக நம்ம முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது போக உங்களுக்கு வந்துட்டு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் கிரைண்டர் மட்டும் கொடுக்காம ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மசாலா ட்ரம் ஒன்று கொடுப்போம். இந்த சூப்பரான ஒரு மசாலா ட்ரம். ஸோ இந்த ட்ரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அரைக்கிறது, கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு அரைக்கிறது. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டி, இப்போ ஒரு கெஸ்ட்டு வராங்க 1 கிலோ ரைஸ் போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி இந்த பெரிய ட்ரம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கும்.
ஸோ கெஸ்ட் வர அன்றைக்கி தான் இது யூஸ் பண்ணுவோம். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரைக்கிறது தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லிஃப்ட் பண்ணி அரைக்கலாம். ஸோ வயசான 2 பேர் தான் இருக்கும் அப்படின்ற கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ட்ரம் கொடுக்குறோம் அவங்களுக்கோசரமே. ஸோ இந்த ட்ரம்மை எடுத்து வச்சு இதில் போட்டு நம்ம வந்து ரெகுலராக என்ன பண்ணுறோமோ எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அடைக்கு பண்ணிக்கலாம், வடைக்கு பண்ணிக்கலாம், நம்ம இட்லி தோசை கூட இல்லை சூப்பர் 1/2 கிலோ ரைஸ் போட்டு வரைக்கும் நம்ம இதில் அரைச்சிக்க முடியும். எப்படி நம்ம வந்து மினி கிரைண்டர்னு சொன்னால் அதே ட்ரம் தான் உங்களுக்கு. அதே அளவு கெப்பாசிட்டி போட்டு இல்லை சூப்பராக பண்ணிக்கலாம். சட்னி எல்லாம் பண்ணும்போது அதான் மிக்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய வெட் ஜாரில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இதில் நம்ம சூப்பராக பண்ணலாம். ஸோ இதில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் நம்ம அந்த அம்மிக்கல்ல அரைப்போம் இல்லையா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும் வந்துட்டு. அதான் மெயின் விஷயமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு. ஸோ நார்மலாக நம்ம சாப்பிட்றதோ இல்லை பார்த்தீங்க சட்னிலாம் அரைச்சி பண்ணீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக நம்ம வந்து 4 இட்லி சாப்பிடணும், 2 இட்லி எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் மசாலாலாம் அரைக்கிறோம் இல்லையா, ஸோ இந்த நான்வெஜ்ஜுக்கு மசாலாலாம் அரைக்கும் போது ஸோ இதில் நம்ம போட்டு அரைக்கும் போது அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் நம்மளுக்கு ஸோ அந்த காலத்து இந்த பாட்டி சமையல் சொல்லுவோம் இல்லையா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வந்து இதில் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நிறைய கேரளா கஸ்டமர்ஸ் அதுக்காகவே நம்மள்கிட்ட வந்து அந்த மசாலா அரைக்கிறது இந்த ட்ரம் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கல் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கும் தனி கல் இருக்கும், இதுக்கும் நம்மளுக்கு தனி கல், ரெண்டுத்துக்கும் தனித்தனி கல் வந்துடும், தனித்தனி மூடி வந்துடும். ஸோ நம்ம 2 ட்ரம்முக்குமே தனித்தனி மூடி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மூடி வந்துடும், இதுக்கு பார்த்தாலும் நம்ம தனித்தனி மூடி வந்துடும். ஸோ 2த்துக்குமே தனித்தனி கல், தனித்தனி மூடி. 2 மாடலுக்குமே சொல்கிறேன், எல்லா மாடலுக்குமே தனித்தனி கல், தனித்தனி மூடி. ப்ளஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 2த்துக்குமே தனித்தனி சப்பாத்தி மாவு பிசைறது. முதலே சொன்ன மாதிரி நம்ம இதுக்கும் சப்பாத்தி மாவு பிசைறது கொடுக்குறோம், இதுக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது கொடுக்குறோம். ஸோ 2த்துக்குமே சின்ன நீங்கள் மசாலா ட்ரம்லையும் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைக்கும்போது சப்பாத்தி மாவு இதில் பிசைஞ்சிக்கலாம். கெஸ்ட்டு வந்துட்டாங்க ஒரு 4-5 பேர் சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா இப்போ இதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ 2த்துலையுமே நம்ம சப்பாத்தி மாவு போட்டு அரைக்கலாம். 2 சப்பாத்தி மாவு பிசைறது கொடுக்குறோம். சின்ன ட்ரம் பெரிய ட்ரம் 2த்துக்குமே கொடுக்குறோம். அது போக தேங்காய் துருவது மட்டும் ஒன்றே ஒன்று கொடுப்போம். ஏன்னா இது ஒன்று வந்து 2த்துலையுமே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பெரிய கிரைண்டர் ட்ரம்லையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மசாலா ட்ரம்லையும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 2த்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நிறைய வாட்டி நம்ம வந்து தேங்காய் திருவி காமிச்சிருக்கோம், சப்பாத்தி மாவு பசி காமிச்சிருக்கோம், எல்லா டம்முமே நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ சேம் 2 மாடலுக்குமே நம்ம அதே மாதிரி இதில் என்ன வருதோ இதுக்கும் அதே மாதிரி நமக்கு எல்லாமே வந்துடும். சரிங்களா, ஒரு சூப்பரான ஒரு கோம்போ பேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோம்போ பேக் கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட அந்த கோம்போவில் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மல்டி கடாய். ஸோ நிறைய கஸ்டமர்கிட்ட கேட்டீங்க, நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு மல்டி கடாயோட வீடியோ போட்டிருந்தோம், செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோம்போவில் பார்த்தீங்கன்னா 2 கோம்போ போடுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கோம்போ. ஸோ இந்த கோம்போவில் பார்த்தீங்கன்னா மல்டி கடாய் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. சாண்ட்விச் பாட்டம் மல்டி கடாய். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்ட்விச் பாட்டத்தோடு இருக்கும். ஃப்ரை பண்ணுறது, பொரியல் பண்ணுறது, கிரேவி பண்ணுறது எல்லாமே. நம்ம வடை சட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெய்லி நம்மளுக்கு யூசேஜ் இருக்கும். வடை சட்டி யூஸ் பண்ணாத ஒரு சமையலே இருக்காது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து அந்த வடை சட்டி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இது சமைச்சிட்டு இருப்போம். ஸோ வடை சட்டின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாத்திரம் வந்துட்டு. ஸோ இது வந்து சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த வடை சட்டி நம்ம கொடுக்குறோம். இது வித் லிட்டோடு வரும். எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் லிட்டோட சூப்பரான ஒரு இதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வடை சட்டி மட்டும் இல்லாமல் ஒரு மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு வடை சட்டியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இட்லி பிளேட் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்டு 2 இட்லி பிளேட் வரும். முதலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு 2 இட்லி பிளேட் வரும். ஸோ ஒவ்வொரு பிளேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7 இட்லி வரும். ஸோ மொத்தம் 14 இட்லி ஒரே நேரத்தில் நீங்கள் 14 இட்லி பண்ணிக்கலாம். ஸோ அந்த இட்லி பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், சின்ன சின்னதாக ஓட்டை கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம துணி போட்டு வைப்பாங்க. இட்லி பார்த்தீங்கன்னா துணி போட்டு வைப்பாங்க, ஒரு சில பேர் டேரெக்டாக வைப்பாங்க. ஸோ டேரெக்டாக வாக்குறவங்க என்ன பண்ணுவோம், ஒரு சொட்டு ஆயில் ஊற்றிட்டு தடவிட்டு அப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வரும். ஸோ இது அப்படியே நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். நம்ம அந்த ஆஸ்மா நம்ம ஒரே நேரத்தில் இது பண்ணிக்கலாம். ஸோ 14 இட்லி வச்சு நம்ம சூப்பராக நம்ம வந்து ஒரு கடாயாக யூஸ் பண்ணும்போது கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளேட்டை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இட்லி பானை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெகுலர் இட்லி. இது போக நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மினி இட்லி கொடுக்குறோம்.
நம்ம சாம்பார் இட்லி பண்ணுறதுக்கு இந்த இட்லி ஃப்ரை எல்லாம் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த மினி இட்லி போட்டு இட்லி ஃப்ரை எல்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிளேட் ரெகுலர் இட்லினா ரெகுலர் இட்லி, இன்னொரு பிளேட் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். சாம்பார் இட்லி, இட்லி ஃப்ரை எல்லாம் அட்டகாசமாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுக்க முடியும். எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த எல்லாமே சூப்பராக சாப்பிடலாம். ஸோ இட்லி ஃப்ரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருப்போம், அதை நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக பண்ணி சாப்பிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வந்து நம்ம ஒரு ரெகுலர் இட்லி ப்ளஸ் ஒரு மினி இட்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேட்டு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டீமர் பிளேட், இடியாப்ப பிளேட்னும். ஸோ இடியாப்பமும் இதில் பண்ணிக்கலாம். வெறும் இட்லி பானையாக மட்டும் இல்லாமல் ஒரு இடியாப்பமும் இதில் சூப்பராக பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம், நீங்கள் கொலக்கட்டை பண்ணிக்கலாம், மாமோஸ் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கார்ன்லாம் இருக்குல்ல, கட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா சூப்பராக ஸ்டீம் பண்ண முடியும். இந்த பொட்டேட்டோஸு, ஸோ இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி, இந்த கிழங்கு ஐட்டம்லாம் சூப்பராக நம்ம வந்து ஸ்டீம் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே தண்ணியை ஊற்றிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டீம் குக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, அது உள்ள நியூட்ரிஷியஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, எதுவுமே லாஸ் ஆகாது. அதுதான் பெரிய ப்ளஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பீப்புளெலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இப்போவே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஐட்டம் நம்ம காய்கறியிலே பார்த்தீங்கன்னா சத்தே இருக்கிறதில்ல. நம்ம ஸ்டீம் குக்கிங் பண்ணும்போது அந்த அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சத்தையாக நம்ம வந்து லாஸ் பண்ணாமல் சூப்பராக நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ ஸ்டீம் குக்கிங் நம்ம பண்ணிக்கலாம். இது போக நம்ம வந்து தட்டு இட்லி பிளேட், இது பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி, இப்போ 2 தட்டு இட்லி பிளேட் கொடுக்குறோம். ஒரு சண்டே ஸ்பெஷலாக தான் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இல்லை தட்டு இட்லி பண்ணிடலாம், நீங்கள் அட்டகாசமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 பிளேட் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு மேலே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 பிளேட் தட்டு இட்லி பண்ணி நம்ம டிசைனாக கட் பண்ணி நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து சர்வ் பண்ண முடியும். ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸாக, அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வரக்கூடிய பிளேட் பார்த்தீங்கன்னா 6 பிளேட் வந்துடும் நமக்கு. ஸோ ஒரே இதில் வந்து 6 பிளேட்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து டிஷ்ஷஸ் வந்து இதில் பண்ணிக்க முடியும், ஒரு மல்டி பர்பஸாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கோம்போ 1ல் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கிரைண்டரு, ஒரு மசாலா ட்ரம்மு, 2 சப்பாத்தி மாவு பிசைறது, எந்த மாடல் எடுத்தாலும் சரி, இந்த 3த்தில் எந்த மாடல் எடுத்தீங்கனாலே இந்த ஆஃபர் உண்டு உங்களுக்கு. ஸோ 2 சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவுறது, ப்ளஸ் இந்த சூப்பர்பான உங்களுக்கு வந்து மல்டி கடாய் உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இருக்குங்க, ஏன்னா நம்ம நியூ இயர்க்கே இதை போட்டிருந்தோம், சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, எனக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர், ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏற்கனவே நம்மள்கிட்ட வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கோசம் சூப்பர்பான ட்ரை ப்ளை குக்கர். ஸோ இது செம்மையான ரெஸ்பான்ஸ் இருக்குது, நாங்களே எதிர்பார்க்கல, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு நியூ இயர் போட்ட ஆஃபரில் புக்கிங் க்ளோஸ் பண்ண, ஒரே நாளில் புக்கிங் க்ளோஸ் பண்ண ப்ராடக்ட் இதுதான். ஸோ ஒரே நாளில் ஃபுல்லாக புக்கிங் க்ளோஸ் பண்ணோம். இப்போ திருப்பி இப்போ தான் ஸ்டாக் வந்திருக்கு, அதனால் திருப்பி போடுறோம். நம்ம நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் ஸோ இதை ஒரு கோம்போவாக கஸ்டமர்ஸ் கொடுப்போம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ளை குக்கர். ஸோ நம்ம இது வந்து சாண்ட்விச் பாட்டம் பார்த்தோம், அடியில் மட்டும்தான் அந்த 3 லேயர் இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 சைடு கைப்பிடி வரனால நம்ம குக்கர் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு குக் அண்ட் சர்வ் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது, லிஃப்ட் பண்ணுறது வயசானவங்களாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அவுட்டர் புல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் பாலிஷ், இது வந்து ஆரஞ்சு பிராண்டோடது. இது வந்து அதாவது ட்ரை ப்ளை மல்டி யூட்டிலிட்டி குக்கர் அப்படின்னு சொல்லுவோம், மல்டி பர்பஸ் குக்கர். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உள்ள வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இந்த 3 லேயர் இருக்கிறதுனால ட்ரை ப்ளைலன்னா அடி பிடிக்காது. நீங்கள் பிரியாணியெல்லாம் பண்ணிங்கன்னா கூட எதுவுமே அடி பிடிக்காது, சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இது கேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் ஸ்டார்ச் ரிமூவ் பண்ண இந்த கஞ்சி வடித்து சாப்பிட்ணும்னு நினைப்போம் இல்லையா. இந்த கஞ்சி வடித்து சாப்பிட்ணுன்னா தனியாக நீங்கள் ஒரு பாத்திரமோ இல்லை கஞ்சி வடிக்கிற ஒரு குக்கரோ நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் சமைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லிட்டை எடுத்துருங்க. லிட்டை எடுத்துகிட்டு இந்த லிட்டை போட்டுட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஞ்சி வடிச்சிக்கலாம். இல்லை ஹோல்ஸாக கொடுத்துருப்பாங்க. இது வழியாக நம்ம சூப்பராக வந்து ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணிக்க முடியும், அட்டகாசமாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கஞ்சி வடி பாத்திரமோ இல்லை ஒரு குக்கரோ, கஞ்சி ஸ்டார்ச் ரிமூவ் குக்கரோ வாங்கி இருக்கிற குக்கர் இதிலேயே வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும், சூப்பராக இருக்கும். இது மேலேயும் சிலிக்கான் கொடுத்துருப்பாங்க, ஹீட் வந்து நம்ம ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு குக்கர் மாதிரியே நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணுறீங்க,
தண்ணி விட்டு பாயில் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் வந்து இதில் வடிகட்டணுன்னா கூட இதிலே வச்சு நீங்கள் வடிகட்டலாம், ஓட்டலாம் வந்துட்டு சூப்பராக பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக நம்ம வந்து பண்ண முடியும். இது போக இந்த லிட்டு போக நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் லிட்டு சமைச்சு முடிச்சு ஒரு குக் அண்ட் சர்வ் டிஷ் மாதிரி அப்படி யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரேவி பண்ணிக்கலாம், ஸோ பொரியல் பண்ணிக்கலாம், ஸோ எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பாத்திரம் மாதிரி ஆகிடும், ஒரு டைப்லேயே வந்து ஒரு வெசல் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு ஒரு கேசரோல் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ ஒரு மல்டி பர்பஸாக நம்ம ஒரு குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கஞ்சி வடி குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மல்டி பர்பஸ் குக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பரான ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கோம்போ 2ல் கொடுக்குறோம், ஆரஞ்சு ஒரு ட்ரைப்ளை குக்கர். ஸோ ஒன்று உங்களுக்கு மல்டி கடாய் வேணும்னா நீங்கள் மல்டி கடாய் எடுத்துக்கலாம். அப்படி வேண்டாம் எனக்கு இந்த குக்கர் வேணும் அப்படின்னா இந்த குக்கரோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு தூரம் எடுத்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆப்ஷன். ஸோ ஒரு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸை தான் கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினி கிரைண்டர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போது சூப்பரான ஒரு ஆஃபரில் இந்த கோம்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 5499 ரூபா. 5499க்கு ஒரு கிரைண்டரு, ஒரு சப்பாத்தி மாவு செய்கிறது, ஒரு தேங்காய் திருவுறது, கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கடாய். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த ட்ரைப்ளை குக்கர். ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் 5499 ரூபா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாட்டினம் மாடல். ஸோ இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கோம்போ ஆஃபர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் 6990 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 6990க்கு இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7700 ரூபா, 7700 ப்ரீமியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கோம்போ பேக்கு. ஸோ எந்த கோம்போ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் நமக்கு. ஸோ இது மூணுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன, இந்த பொங்கல் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பேச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11th க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா டிஸ்பேச் ஆகிறது பிரச்சனை ஆகிடும். 11th டிஸ்பேச்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆர்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் டிஸ்பேச் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் டாப் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டில்ட்டிங் கிரைண்டர் பார்க்க போகிறோம். ஸோ அது வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம 3 மாடல் கிரைண்டர் பார்த்தோம். அதாவது டேபிள் டாப்பில் 3 மாடல் பார்த்தோம். அதில் 2 லிட்டர் 2 மாடலும், ஒன்று வந்து மினி கிரைண்டர், அதாவது சின்ன கிரைண்டர் வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒரு 3 மாடல் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாடல் பார்க்க போகிறோம். ஆனால் 3மே டில்ட்டிங் மாடல். ஸோ இதில் என்ன நம்மளுக்கு வித்தியாசம்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இது வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அதான் நம்ம ஏற்கனவே நம்ம டேபிள் டாப்பில் போட்ட மாதிரி 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வந்து. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து ஏபிஎஸ் பாடியில் வரும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து 1.5 கிலோ ரைஸ், அதான் நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டில் மெம்பர்ஸ் ஜாஸ்திங்க, நம்ம வந்து நிறைய அரைப்போம் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ், நம்ம ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைப்போம் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக அரைக்கும் போது மினி கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஒன்று டேபிள் டாப்போ டில்ட்டிங்காக சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 6-7 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைப்போம், இல்லை ஒரு வாரத்துக்கு சேர்த்து அரைச்சிருவோம், எங்களால் டெய்லி அரைக்க முடியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்க முடியும். ஸோ இந்த 3 மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் மோட்டர் தான். ஸோ நம்ம எப்பவுமே திருப்பி சொல்கிறோம், நம்ம எந்த வேறு அலுமினியம் மோட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல, ஹைப்ரிட் மோட்டர் யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்க இந்த 2 மாடலுக்குமே வந்து மோட்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மோட்டருக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, நான் எப்படி இந்த ப்ரீமியம் மாடலில் கல் சொன்னேனோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் கல் வந்து அகலமாக இருக்கும். டில்ட்டிங்கில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், டேபிள் டாப்புக்கும் டில்ட்டிங் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து சாட்சி மாவு எடுத்துக்க முடியும். நம்ம டேபிள் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வந்து மாவு அள்ளணும், நம்ம ஓடிட்டே. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே நம்ம வந்து அள்ளி எடுத்துருவாங்க, இல்லை ஒரு சில பேர் பார்த்தா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ட்ரம்மை எடுத்து நம்ம எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம தனியாக நம்ம வந்து எடுத்தாலும் ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வயசானவங்களாம் இருக்காங்க, கல் தூக்க முடியாதவங்க, ஸோ இப்போ அது மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து மாவு எடுத்துக்க முடியும். ஸோ மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு லிவர் கொடுத்துருப்போம், ஒரு லிவர் இருக்கும். இந்த லிவரை ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா போதும், நம்ம அப்படியே ஈஸியாக சாய்ச்சிடலாம். ஸோ மாவு ஃபுல்லாக எடுத்து முடிச்சு ஒத்த விரல் தான், இந்த ஒத்த விரலில் ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிடும் நமக்கு.
ரொம்ப 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 ஈஸி. வயசானவங்களும் சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதான் பெரிய அட்வான்டேஜ். மாவு வந்து நம்ம வந்து உட்காந்து பக்கத்துலேருந்து எடுக்கணும் அவசியம் இல்லை. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக எடுக்கலாம். அதே மாதிரி க்ளீனிங்கும் ரொம்ப 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 ஈஸி. அதே மாதிரி எப்படி நீங்கள் மாவு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கிரைண்டர் ஆன் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 வாட்டி அப்படியே ரின்ஸ் ஆகணும். நல்லா 2-3 வாட்டி கல் சுற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். அகைன் அதே மாதிரி நம்ம வந்து கல்லை லிஃப்ட் பண்ணி இந்த லிவரை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாய்ச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியும் வெளியில் வந்துடும். ஸோ வேஸ்ட் வாட்டர் வெளியில் வந்துடும். ஸோ க்ளீனிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் ஈஸி, க்ளீனிங் ஈஸி. ஸோ காம்பேக்டாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அகலமாக வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த டவர் டைப்பில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து காம்பேக்டாக வச்சுக்க முடியும் நம்மளுக்கு. ஸோ லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அகலமாக கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீமியர் கிரைண்டரில் எப்படி சொன்னேனோ அது மாதிரி நல்லா அகலமாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மாடல் கிரைண்டருக்கு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது தேங்காய் திருவது கொடுத்தோமோ இதுக்கும் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது தேங்காய் திருவது நம்ம போடுற எல்லா மாடலுக்குமே இது வந்துடும். ஸோ இந்த மாடலுக்கும் சப்பாத்தி மாவு பிசைகிறது வந்துடும். இந்த மாடலுக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசை தேங்காய் திருவது வந்துடும். ஸோ 2 மாடலுக்குமே வந்துடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த லிவர் கொடுத்துருப்பான். லிவர் புல் பண்ணி அப்படியே நீங்கள் சாய்ச்சிக்கலாம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 லிட்டர்ஸ் இதோட கல் இன்னுமே பெருசாக இருக்கும். ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெருசாக இருக்கும். நல்ல அகலமாக இருக்கும். இந்த ஸ்டோனோட இது ரொம்ப அகலமாக இருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக அரைக்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் இந்த மாடல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து. இதில் வந்து சப்பாத்தி மாவு பிசைறது நம்ம வந்து இது மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்போம். ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். ஸோ இந்த மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2த்துக்குமே நம்ம எஸ்எஸ்ல கொடுத்துருப்போம். இந்த 2 மாடலுக்கு மட்டும் எஸ்எஸ்ல வரும். மற்ற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்போம் நம்ம. அது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து தேங்காய் திருவுறதும் வந்துடும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இதுலேயும் 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு நிறைய அரைப்போம். ஒரு காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிற கஸ்டமர் இந்த மாதிரி ஏபிஎஸ் பாடி இது வாங்கிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லுக்கே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். வச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாசிக்காக அவ்வளோ லுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எஸ்எஸ் தான். பாடி ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி இதை எப்படி நம்ம லிஃப்ட் பண்ணலாம் சாய்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் மாதிரி கொடுத்துருப்போம். இது எப்படி நம்ம இந்த சைடில் இழுக்கிறோமோ இதில் வந்து லிவர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிவரை ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணீங்க மேலே இழுத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே சாய்ச்சிடலாம். அவ்வளோதான். திருப்பி அப்படியே லேசாக இது பண்ணி லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இந்த சவுண்டு வந்துச்சுன்னா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் எப்படி நம்ம அரைச்சி முடிச்சுட்டு அப்படியே சாய்ச்சி நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் க்ளீனிங் பண்ணுறது இந்த சேம் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வென்டிலேஷனுக்கு ஒரு சின்ன வென்டிலேஷன் கொடுத்துருப்போம். பேக் சைட்லேயே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருப்போம். எதுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருப்போம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடியிலே ஒரு வென்டிலேஷன் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட கேட்டாங்க, சப்போஸ் நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி இது வழியாக உள்ளே போயிடுச்சுன்னா மோட்டர் அடி ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம இந்த மோட்டருக்கும் இந்த கேப் பாடிக்கும் மோட்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்ட வந்து ஒவ்வொரு சைட்லையும் 3 இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு கேப் இருக்கும். சென்ட்ரலில் தான் இருக்கும். 3 இன்ச்சு கேப் இருக்கும். நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அடியில் அந்த கேப் வந்து நல்லாவே தெரியும் உள்ளே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா கூட பேக் சைட்லேயே நம்ம ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருப்போம். ஹீட்டர். ஸோ எல்லா சைடுமே வென்டிலேஷன் இருக்கும். சப்போஸ் ஏதாவது வந்துன்னா கூட இது வழியாக தண்ணி வந்துடுமே தவிர்த்து மோட்டருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நமக்கு. ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட மோட்டருக்கு போகாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்து செக் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம். சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் வேணும், ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர், லுக் வந்து அட்டாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சின்னதாக மெஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் இதுவாக நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம டேபிள் டாப்புக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன மசாலா ட்ரம் கொடுத்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன மசாலா ட்ரம் கொடுக்குறோம். ஸோ நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம போடக்கூடிய கிரைண்டர்ஸ்
மினி கிரைண்டரை தவிர்த்து, ஏன்னா மினி கிரைண்டரே இவ்வளோ தான் வரும், அதை தவிர்த்து மற்ற எல்லா மாடல் கிரைண்டருக்குமே நம்ம வந்து இது மாதிரி மசாலா ட்ரம் கொடுத்துருவோம். சூப்பர்வா. ஸோ கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு, ஸோ நிறையா அரைக்கிறதுக்கு பெரிய ட்ரம்மு, கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு சின்ன ட்ரம். ஸோ அது எந்த மாடலாக எடுத்தாலும் சரி, ஸோ 3 லிட்டர் எடுத்திங்கனாலும் சரி, 2 லிட்டர் எடுத்திங்கனாலும் சரி, எந்த மாடல் டேபிள் டாப் எடுத்தாலும் சரி, டில்ட்டிங் எடுத்தால் இது மாதிரி வந்துடும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசைறதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி நான் சொன்னேன்னா, இதுக்கு தனியாக கல் வந்துடும், இதுக்கு தனியாக கல் வந்துடும், மூடி அதே மாதிரி இதுக்கு தனியாக மூடி வந்துடும். ஸோ இதுக்கு தனி, எல்லாத்துக்குமே தனித்தனி மூடி, ஸோ இதுக்கு தனி மூடி, மசாலா ட்ரம்க்கு தனி மூடி, எல்லாத்துக்குமே தனித்தனி இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு தனி மூடி, இதுக்கு தனி மூடி, எல்லாத்துக்குமே மூடி தனித்தனி மூடி, தனித்தனி கல். சப்பாத்தி மாவு பிசைறதும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரம்முக்கு நம்ம இது மாதிரி எஸ்எஸ்ல கொடுக்குறோம், எஸ்எஸ்ல கொடுக்கும். சின்ன ட்ரமுக்கு வந்து இது மாதிரி ஏபிஎஸ்ல கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து வரதுக்கு வந்து, ஸோ ஆனால் சின்ன ட்ரமுக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது வந்துடும், பெரிய ட்ரமுக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தேங்காய் துருவது மட்டும் ஒன்று கொடுப்போம், ஏன்னா இந்த தேங்காய் துருவு 2 ட்ரமுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதால ஒன்று கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோம்போ பேக் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டேபிள் டாப் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கோம்போ பேக் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி மல்டி கடாய் 6-in-1 மல்டி கடாய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோம்போ ஒன்று. ஸோ இந்த மாடல் எடுத்திங்கன்னா 6 மாடலில் 2 கோம்போ உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோம்போ பார்த்தீங்கன்னா மல்டி கடாய் வேணுன்ற கஸ்டமர்ஸ் மல்டி கடாய் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இல்லை அப்படின்னா ஆரஞ்சு பிராண்டோட ட்ரைப்ளை குக்கர், மல்டி யூட்டிலிட்டி குக்கர். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற இந்த குக்கர் வேணுன்ற கஸ்டமர்ஸ் இதை சூஸ் பண்ணி, இது வந்து கோம்போ 2. ஸோ கோம்போ 1 வேணுமா கோம்போ 2 வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 லிட்டர் டில்ட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வெறும் 8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 8500 ரூபாய்க்கு 2 கோம்போவில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கோம்போ 1 கோம்போ 2 கூட பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா ட்ரம்மு, 2 சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவுறது, ஸோ எல்லாமே சேர்த்து வெறும் 8500 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம். இதே மாதிரி ஏபிஎஸ் அந்த 3 லிட்டர் எடுத்திங்கன்னா வெறும் 9150, 9150 ரூபா. வெறும் ஒரு 600 650 ரூபா டிஃப்ரென்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 லிட்டர்ஸே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நிறையா இறப்புன்ற கஸ்டமர்ஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 9150க்கு கோம்போ 1 கோம்போ 2 எந்த கோம்போ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இது. அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11950, 11950 ரூபாய்க்கு அதே மாதிரி 2 கோம்போ, 2 மசாலா ட்ரம்மு, 2 சப்பாத்தி மாவு பிசைறது, ஒரு தேங்காய் திருவுறது, ப்ளஸ் கோம்போ 1 கோம்போ 2. ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்ட இந்த 6 மாடல் கிரைண்டருமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. ஸோ எல்லா மாடலுக்குமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த நம்ம வந்து டிஸ்பேச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 11th or 12th க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஆர்டர் போடணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ், உங்களுக்குள்ளே வேணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் கொடுத்துருக்கேன். அதில் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு 6 மாடலில் எது வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி எந்த கோம்போ வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண தெரியாதுங்க, ஸோ அதனால் அந்த ஃபெசிலிட்டி சென்டரில் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். அந்த ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு எந்த மாடல் வேணும், எந்த கோம்போ வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட் எல்லாமே கொடுத்துட்டா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். அப்படி நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாடல் பிடிச்சிருக்கு செக் பண்ணி பார்த்து ஒன்று டிஃப்ரெண்ட் டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீ போட்ட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் ஆஃபர். ஸோ நீ ஏகப்பட்ட பொங்கல் ஆஃபர்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ நீ போட இந்த பொங்கல் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான பொங்கல் ஆஃபர்ஸோட உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் PLS.